நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் புதிதாக கட்டப்பட்டு சில மாதங்களே ஆன தினசரி சந்தை ஒருநாள் மழைக்கே தண்ணீர் தேங்கியதால் மக்கள் அவதிக்குள்ளாகினர். 15 கோடி ரூபாய் செலவில் கீழ்த்தளம், தரைத்தளம் என கட்டப்பட்ட கட்டிடத்தில் வாகன நிறுத்தும் இடங்கள் 480 கடைகள் உள்ளது. கடந்த பிப்ரவரி மாதம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தினசரி சந்தையை கோலாகலமாக திறந்து வைத்தார். பின்னர் சில பணிகள் மேற்கொள்ளப்பட்டு கடந்த மாதம் வியாபாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டது. இந்த நிலையில் கடந்த 2 நாட்களாக பெய்த கனமழை காரணமாக சந்தைக்குள் தண்ணீர் தேங்கியது. வியாபாரி ஒருவர் தனது கடையின் சுவரை கைகளால் பெயர்த்து எடுத்தது அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. மிகவும் தரமற்று கட்டடம் கட்டப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். இரும்பு கிடையாது. இதுகுறித்து மாநகராட்சி ஆணையர் மோனிகா ராணாவிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்டபோது மழைநீர் உள்ளே வராத அளவில் நிரந்தர கொட்டகைகள் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். நாங்கள் புது பில்டிங் திறந்து 10-12 நாளாக ஆச்சு பார்த்துக்கோங்க. வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். வியாபாரம் அந்த அளவுக்கு இல்லை. பல லட்ச ரூபா டெபாசிட் கட்டி பல ஆயிரம் ஜிஎஸ்டியோட சேர்த்து வாடகையும் கட்டுதான். நேற்று கொஞ்ச மழையில் மார்க்கெட்டே தத்தளிச்சு போயிருக்கு. ஒரு மக்கள் உள்ளே வர மாட்டேங்காங்க. பொதுமக்கள் உள்ளே வந்து வியாபாரம் பார்க்கக்கூடிய அளவில் கிடையாது. 4 வாசல் இருக்குது. 4 வாசலும் பயங்கரமான தண்ணி வாய்க்கால் மேலே ஓடுது. நாங்கள் டெபாசிட்டு கட்டி வாடகையும் கட்டி நாங்கள் எந்த அடிப்படையில் வியாபாரம் பார்க்க எங்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்குது? எங்களை நம்பி உள்ளே பாருங்க 5 பேர் வேலை பார்க்காங்க. சம்பளம் எப்படி கொடுக்க? அதனால் முதலமைச்சரை சொல்லி நாங்கள் குற்றப்படலை. இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள், மாநகராட்சி அதிகாரிகள், பாளையங்கோட்டை எம்எல்ஏ என்ன செய்தாங்கன்னு தெரியல. ஒரு மார்க்கெட்டு புதுசாக முதலமைச்சர் திறந்து வச்சிருக்காரு. இவ்வளோ பெரிய சென்சிட்டிவான ஒரு பிரச்சனை இருக்குது. பொதுமக்கள் வர மாட்டேங்காங்க. கிட்டத்தட்ட 40 கோடி ரூபா செலவில் பில்டிங் கட்டியிருக்காங்க. பில்டிங் பாதி கீரலாகவும் இருக்குது. தண்ணி ஆறாக ஓடுது. இதை எந்த அதிகாரியும் கண்டுக்கிற மாட்டேங்காங்க. கரூரில் நடந்ததுக்கு அப்புறம் இங்கே பாளையங்கோட்டையில் பில்டிங் இடிஞ்சு விழுதா இல்லை கீழே அண்டரை கொண்டு சரிஞ்சு விழுதாங்கிற அளவுக்கு போய்கிட்டு இருக்கு. உடனடியாக மாநகராட்சி அதிகாரிகளும் முதலமைச்சரும் உடனடியாக நடவடிக்கை எடுத்து வியாபாரிகளை காப்பாற்றுங்க. இல்லைன்னா பல வியாபாரி தற்கொலை பண்ணி செத்து போயிடுவான். அதுக்கு முன்னாடி முதலமைச்சர் கவனத்தோடு இதை பார்த்து மாநகராட்சி அதிகாரிகளுக்கு உத்தரவிடுங்க. மழை பெய்யும் போது தண்ணி அதிகமாக இருக்கு. பொதுமக்கள் நடந்து வர முடியல. 2 கட்டிடங்கள் தெரியல. கைட்டு போய் உடச்சாலே வந்துடுது. இந்த பாருங்க நிலவரம் எப்படி எங்களுக்கு இருக்க பயமாவே இருக்கு. அதிகமாக கூட்டம் சேர எங்களுக்கு பயமா இருக்கு. கூட்டம் எப்படி இது பயமா இருக்கு. கவலை பாருங்க. இந்த பாருங்க கைட்டு உடைச்சா உடைச்சிடலாம். இப்போ மழை நீர் வந்து தண்ணி போகிற கொஞ்சம் வெளியே போகிறமே செய்யுங்க. அவ்வளோதான். மேலே மாடி வந்து அவ்வளோ கீறி இருக்கு. அதை வந்து 4 ஓட்டு போட்டு எனக்கு நீட்டாக வைங்க. மழை தண்ணி போகிற வெளியே போகிறமே வைங்க. தரமாக தட்டல. 2வது அந்த காரு பார்க்கிங் பூரா திறந்து விடுங்க. இந்த வண்டி வந்து அவ்வளோமே இடைஞ்சு பண்ணுது. காரு பார்க்கிங் திறந்து விட்டு அது 4 நாளுக்கு வத்தில் அவங்க இருந்தாலும் வண்டி தான் வராங்க. பொதுமக்கள் கீழே இறங்கி வர முடியாங்க. அதில் அந்த வண்டி தான் கொஞ்சம் அறுபடி பண்ணுங்க. துரத்தி விட்டுருக்காங்க. 2வது வரைக்கும் அந்த பாருங்க இந்த இடைஞ்ச வந்து ரொம்ப இடைஞ்சல். பொதுமக்கள் வந்து வாங்க வர முடியல. 2வது பாத்ரூம் திறக்கல, தண்ணி வசதி இல்லை. அதை கொஞ்சம் திறந்து கொடுங்க. நேற்றுலாம் ஒரு அம்மா வந்து பாத்ரூம் எங்கே போனுச்சு இங்கே வெளியே போயிட்டு ஒன்றும் செய்ய முடியல. நான் அள்ளி வெளியே ஒன்று போட்டிருக்கேன். அதில் பாத்ரூம் வசதி இருக்கு. ஆனால் தண்ணி இல்லை. தண்ணி கொஞ்சம் செஞ்சு செய்யுங்க.